Hello friends, welcome to the Unknown Chef. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையும் வாழைப்பூவையும் வச்சு ஒரு சுவையான பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியலுக்கு வந்துட்டு நான் முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வாழைப்பூவை வந்து கட் பண்ணி மோரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். வாழைப்பூ வந்து எதுக்கு இந்த மாதிரி மோரில் போடுறோன்னா அது வந்து கருப்பாகாமல் இருக்கும், அதுக்காக தான். அந்த பூலேயே கருப்பாக இருந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீங்கள் கட் பண்ணி வெளியே சும்மா வச்சுருந்தீங்கன்னா அது கருப்பாயிரும். அதை வந்து இந்த மாதிரி மோரில் போட்டு வச்சோன்னா அது கலர் அப்படியே இருக்கும். இப்போ வந்து நம்ம பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ அதில் வந்து கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் வரமிளகாய், மிளகா கொஞ்சம் வதங்கினதும் அதோட வந்து வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் வந்து அதில் வாழைப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, அது வந்து சுண்டட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வலிச்சு நம்ம வந்து நிறுத்திடலாம். அடுத்து தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு நிறுத்திக்கலாம். கூட துருவி வச்சிருக்க தேங்காயை சேர்த்திக்கலாம். ஒரு சத்தான முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா
இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க.